இந்த அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு கட்டாயம் திமுக அரசு பதில் சொல்ல வேண்டியதான் கட்டாயம் வரும். ஏழை தமிழரை விடுதலை செய்ய மறுக்கும் சங்கி திமுக அரசை எதிர்த்து மதத்தை காரணம் காட்டி இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய மறுக்கும் சங்கி திமுக அரசை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா காலத்து திமுக, தாத்தா காலத்து திமுகன்னு. எது தாத்தா காலத்து திமுக தெரியுமா? எது தாத்தா காலத்து திமுக தெரியுமா? காரைக்குடியில சாரணர் இயக்கத்தில் கூட வெல்ல முடியாத ஹச் ராஜா வெல்ல வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிய சங்கிதான் தாத்தா காலத்து திமுக. அதுதான் தாத்தா காலத்து திமுக. தாத்தா காலத்து திமுக ஒண்ணும் இல்ல, அதுல ஒரு பெருமையும் இல்ல. இன்றைக்கு சிறைவாசிகளுடைய குடும்பத்தினர் சொல்றாங்க, நாங்கள் நம்பல ஐயா ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நம்பவில்லைன்னு சொல்றாங்க. அக்கா ஃபரிதா அவர்கள் சொல்றாங்க நாங்கள் நம்பல. கேவலமா இல்லையா? அதாவது உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் சொல்றாங்க நாங்கள் இவர்களை நம்பவில்லை. கேவலமா இல்லையா? எதற்கு வாக்கு செலுத்தணும்? உப்புமா கதையில இருந்து எல்லா கதையும் சொன்னாங்க. எதுக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்க வைக்கணுங்கிறதுக்காக உப்புமா கதையில இருந்து எல்லா கதையும் இந்த சமுதாய தலைவர்கள் சொன்னாங்க. எப்படியாவது அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அவர் தான். மற்றவங்க எல்லாம் பிஜேபியுடைய பி டீம். நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம்னு. ஆனா ரொம்ப சோகமா இருக்கு, பிஜேபியோட மெயின் டீமுக்கே ஓட்டு போட்டுட்டீங்க. ரொம்ப சோகமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே புரியல. அதாவது இப்பொழுது ஒரே குழு அமைச்சிருக்காங்களா? எப்ப? நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தின பிறகு நேற்று கம்பத்தில் போராட்டம் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா சாயங்காலம் மறுக்கிறாங்க, இல்ல பேசக்கூடாது. என் வயது 21, 21 வயதாகிற என்னுடைய பேச்சையே சகித்துக் கொள்ள முடியாத ஆட்சினா என்ன ஆச்சு? இது என்ன ஆச்சு? நான் என்ன பேசியா போறேன்? உங்களை என்னுடைய பேச்சையே சகிச்சுக்க முடியலையே. நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க? கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வந்தா கைது பண்ணுவேன்றாங்க. என்னை பார்த்து பயப்படுகிறது திமுக அரசு. இந்த சிறு பிள்ளையை பார்த்து பயப்படுகிறது திமுக அரசு. அவ்வளவுதான். இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்து திமுக தேர்தல் மேடைகள் தவிர்த்து வேற எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு குழு போட்டிருக்காங்க. எதுக்கு? நாங்கள் விடுதலை செய்ய போறதுன்னு சொல்றதுக்கு தான் குழு போட்டிருக்காங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது, வெற்றி பெற்றாகணும், அதனால ஒரு குழுவை போட்டு கண்துடைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இதையும் நம்புகிற கூட்டம் இருக்கு. குழு போட்டுட்டாரு, எப்படியும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ண போறாருங்க. இதைத்தான் அவர் தந்தை பண்ணாரு. 2008 பண்ணாரு இல்ல? ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுக்கும் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கும் பொருந்தாதுன்னு கையெழுத்து போட்டு ஐயா கருணாநிதி. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. இன்னைக்கு குழு போட்டிருக்காங்க. இதே குழுவை நீட் தேர்வுக்கும் போட்டாங்க. ஆனா நீட் தேர்வுல யார் இருந்தா? ஏ.கே. ராஜன். அவர் யாரு? அவர் ஒரு பாஜக சேர்ந்தவரும் தெரிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் ஒரு குழு போடுறாங்க. யாரை நியமிப்பாங்க? இதே பாஜகவுக்கு தேவையானவர்களையோ அல்லது திமுகவிற்கு தேவையானவர்களோ தான் செய்வாங்க. நாங்கள் ஒன்றைத்தான் இறுதியா சொல்ல விரும்புறோம். ஒன்று, நீங்க அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். இல்லைன்னா நாங்கள் எல்லாம் சிறைக்கு போக விடுது. சிறைக்கு போக தயாரா இருக்கிறோம். ஒன்று விடுதலை செய்யுங்க, இல்ல நாங்கள் சிறைக்கு போறோம். நீ கைது செய்வீங்களா? கைது செய்யுங்க, எந்த பயமும் இல்லை. 25 வருடம் எந்த குற்றமும் செய்யாம சிறையில் இருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்காங்க. அண்ணன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த ஜெயின் கமிட்டி சொல்லுது, உண்மையான குற்றவாளி இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 18 பேரை விசாரணை கொடுத்திருக்காங்க. அந்த 18 பேர்ல ஒருத்தர் கூட இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படல. ஆனால் அண்ணன் பேரறிவாளன் வாக்குமூலத்தை எழுதிய அந்த அதிகாரி சொல்றாரு, ஆமாம் நான் தான் இந்த வாக்குமூலத்தை மாற்றி எழுதினேன்னு சொல்றாரு. ஆனால் அண்ணன் பேரறிவாளனை விடுதலை செய்ய முடியல. அண்ணன் பேரறிவாளனை விடுதலை செய்ய முடியல. ஆசிய கண்டத்திலேயே அதிக நாட்கள் சிறையில் இருக்கக்கூடியது யாருன்னா அக்கா நளினி தான். ஆனா அவர்களை விடுதலை செய்ய முடியல. ஆனா இதையெல்லாம் சொல்லித்தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் விடுதலை செய்வோம். அந்த அப்பாவிகளை முதலாக சிறையில் அடைச்சது யாரு? யார் சிறையில் அடிச்சா? ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சிறையில் அடிச்சாரு. அப்பாவிகள் தெரிஞ்சு சிறையில் அடிச்சீங்களா? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய குரலை உடைக்குவதற்காக நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் போய் மைக்க உடைக்கிறது, நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு அனுமதியே கொடுக்காமல் இருப்பது
ஒன்றை நன்காக தெரிந்து கொள்ளுங்க. இந்த இந்த அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு கட்டாயம் திமுக அரசு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் வரும். எங்கள் அன்றைக்கு காங்கிரஸ் அரசு திமுகவை நசுக்கியது, திமுக ஆட்சி வந்தது. இன்றைக்கு திமுக அதே தவறை செய்கிறது. நாம் தமிழர் ஆட்சி விரைவில் வரும். நாம் தமிழர் ஆட்சி விரைவில் வரும். அன்றைக்கு மட்டும் ஐயா கருணாநிதி எங்கள் அண்ணனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யலைன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்காது. இன்றைக்கு இவர்கள் எங்களை அடக்குகிற ஒடுக்குகிற அவருடைய மகன் ஸ்டாலின் செய்யறதுனால நாம் தமிழர் கட்சி ஆட்சி உருவாக போகுது. ஒன்று நீங்கள் விடுதலை செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே நாற்காலியை கொடுத்துட்டு போங்க. எங்க அண்ணன் நாங்க முதலமைச்சராக நாங்க ஆக்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாற்காலியை கொடுத்துட்டு போ, முடியலைன்னா நாற்காலியை கொடுத்துட்டு போங்க. பாஜகவுக்கு பயந்து கொண்டு பாஜகவை நாங்க தான் எதிர்க்கிறோம், சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பாஜகவுக்கு பயந்து கொண்டு இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளையும் 7 தமிழரையும் விடுதலை செய்ய இருக்குது இந்த திமுக அரசு, சங்கி திமுக அரசு. ஆனா சங்கின்னு சொன்ன கோவம் வந்துருது. ஒன்றை தான் இறுதியா சொல்ல விரும்புறேன். ஒன்று, இஸ்லாமிய சிறைவாசிகளையும் 7 தமிழரையும் நீங்கள் விடுதலை செய்யுங்க. அப்படி இல்லை ஆட்சி அதிகாரத்தை எங்க கையில கொடுக்க, எங்களுக்கு வக்கில்ல, என்னால பண்ண முடியல அப்படின்னு இறங்குங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.